எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. ஜோதிடமே என் கணிதம். பிறப்பு எண் 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ராகுவின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறார்கள். இவர்கள் கடினமான உழைப்பாளிகளாகவும் தன்னுடைய இலக்கை அடையும் வரை ஓய மாட்டார்கள். சமூகம் மற்றும் குடும்பங்களில் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்கும் இவர்கள் ஆழமாக ஆராய்ந்து அதன் நன்மை தீமைகளை கண்டறியும் அபார திறமை கொண்டவர்கள். சவாலான காரியங்களை தங்கள் விடாமுயற்சியால் வென்று முன்னேறும் இவர்கள் தான் சார்ந்த நண்பர்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்கும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். பல துறைகளில் திறமை கொண்ட இவர்கள் தன்னுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பால் வெற்றி பாதையை அடைந்து சமூகத்தில் நல்ல பெயர் புகழுடன் தலைமைத்துவ பதவிகளுக்கு ஏற்ற சிறந்த மனிதர்களாகவே இருப்பார்கள். பிறப்பு எண் 13 பொதுவான குணங்களுடன் தங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத தடைகளையும் சவால்களையும் சந்தித்து சமாளிப்பதன் மூலம் மனவலிமை பெற்ற மனிதர்களாகவே இருப்பார்கள். வழக்கமான செயல்களில் ஆர்வம் கொள்ளாமல் தனக்கென்ற வித்தியாசமான வழிகளில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நெஞ்சிலும் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஏற்ற தாழ்வுகள் கொண்ட வாழ்க்கையாகவும் சவால்கள் நிறைந்த குடும்ப அமைப்பாகவும் கொண்ட இவர்கள் அனைத்தையும் கடந்து வலுவான குடும்ப வாழ்க்கை அமைக்கும் திறன் கொண்டவர்கள். சமுதாயத்தில் தனக்கென வலுவான சொந்த அடையாளத்தை உருவாக்குவார்கள். பிறப்பு எண் 22 இது மிக அதிக சக்தி வாய்ந்த எண்ணாகும். அதாவது மாஸ்டர் எண் என்று எண் கணித வல்லுநர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதிர்காலத்தை உணர்ந்து செயல்படும் இவர்கள் பெரிய கனவுகளையும் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் லட்சியங்களையும் கொண்டு அயராது உழைத்து வெற்றி பெறுவார்கள். சிறந்த தலைமை பண்புகளும் பிறரை ஊக்குவித்து வழிநடத்தி செல்வதும் திறமை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். பிறநலத்தின் மீது அக்கறை கொண்டும் சமுதாயத்தில் ஏற்ற இறக்கங்களை வெறுத்து மனிதர்களை சமநிலையோடு பார்க்கும் அற்புத மனிதர்களாகவும் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல மனிதர்களாகவும் இருப்பார்கள். பிறப்பு எண் 31 கடின உழைப்பு, ஒழுக்கம், நல்ல பேச்சாற்றல், அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலைகளில் ஆர்வமும் சமநிலை சுய முடிவு மற்றும் தலைமைத்துவம் சாமர்த்தியமான மற்றவர்களை வழிநடத்தி செல்வது, புதிய முயற்சிகள், மீதியான தன்னம்பிக்கையோடு துணிச்சலுடன் செயல்படுவது, வெற்றி வாகை சூடும் நெஞ்சுரம் கொண்டும் சமூகத்தில் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுபவர்களாகவும் நம்பியவர்களுக்கு நல்லவர்களாகவும் புதுமையான சிந்தனை கொண்டு தலைமைத்துவ பதவிக்கு தகுதியான குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். விதி எண் 4 கொண்டவர்கள் பள்ளி பருவ காலம் முதல் பொறுப்பான குழந்தைகளாகவும் விளையாட்டு தளத்தோடு ஒருவித முதிர்ச்சியான குணங்களை கொண்டிருப்பார்கள். சிறு வயதில் இருந்தே கொடுக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்து முடித்தும் கல்வியிலும் அதிக மதிப்பெண் பெற கடுமையாக உழைக்கவும் செய்திருப்பார்கள். குறைவான நண்பர்களும் ஆனால் உண்மையான நண்பர்களை தன்வசப்படுத்திக் கொள்வார்கள். இளம் வயது முதலே தனது தொழில் சிந்தனையில் அதிக ஆர்வம் கொண்டும் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காமல் நேர்மையாக உழைத்து முன்னேறுவார்கள். காலப்போக்கில் இவர்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக தலைமைத்துவ பதவிகள் இவரை தேடி வரும் வாய்ப்பு மிக பிரகாசமாகவே இருக்கும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜேஷ் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.